This meeting is being recorded. Assalamualaikum. Salam கேக்குதா? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குது. இல்ல. போதவா? உண்டாவரும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இய்யாக நஸ்தஈன். திருப்பி போதுங்க. வ இய்யாக நஸ்தஈன். நஸ்தஈன். அதை பிரிக்க கூடாது. அதான் பிழை. ஆயின் உச்சரிக்கிறே சரி. நஸ்தஈன். ரெண்டு சேரணும். நஸ்தஈன். நஸ்தஈன். திருப்பி போதுங்க. வ இய்யாக இய்யாக பிழை. நஸ்தஈன். இய்யாக. வ இய்யாக நஸ்தஈன். திருப்பி போதுங்க. வ இய்யாக நஸ்தஈன். ரெண்டாவது. அன்அம்த அலைஹிம். அல்ல. அன்அம்த அலைஹிம். ரெண்டும் ஒரே வடிவது வரணும். அன்அம்த அலைஹிம். அப்ப ஐன் வந்து சரி. அப்ப ஆம்த இல்லை, இது ஆ இல்லையே, அதுவும் ஆதான். அன்அம்த அலைஹிம். அதான் அன்ஆம்த ரெண்டுமே ஒரே வடிவத்துக்கு வரணும். அன்அம்த அலைஹிம். ஐனுக்கு முன்னால கெப் எடுக்க கூடாது. இந்த இடத்துலயும் கெப் எடுத்து இதுலயும் வருது. கஷ்டம். அந்த ஓதல் பேர சேரணும். அலைஹிம். எந்த காரணம் கொண்டும் இந்த இடத்துல வந்து கொண்டு பண்ணி கொண்டு அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்க கூடாது. அது பேல அப்படி கொடுத்தாதான் அலி. அலைஹிம். ஐன் அழிப்பெல்லாம் உண்டா பேசிட்டு அழிப்பு அழிப்பை நீங்க உச்சரிச்ச போல உச்சரிங்க. அலைஹிம். அன்அம்த அலைஹிம். திருப்பி வாங்க. அன்அம்த அலைஹிம். மூணாவது. வம்ரஅத்துஹு ஹம்மலத்தல் ஹத்தப். திருப்பி வாங்க. வம்ரஅத்துஹு ஹம்மலத்தல் ஹத்தப். இப்ப ரெண்டாவதுங்க அதே மாதிரி சவுண்ட் உச்சரிச்சு இந்த ஐனை உச்சரிச்சு ஐன் ரெண்டு சரியா உச்சரிச்சு வருதுங்க. அன்அம்த அலைஹிம். முதலாவது வர அலிஃப் முக்கியம். அன்அம்த அலைஹிம். அன்அம்த அலைஹிம். அன்அம்த அலைஹிம். நாலாவது. இலஃபிஹிம் ரிஹ்லத்தஸ். எப்படி லாம நீட்டுறீங்களோ அதே அளவுக்கு அலிப்பை நிட்டணும். ரெண்டும் ஒரே அளவுக்கு நிட்டணும். அல்லது பேல இலஃபிஹிம் ரிஹ்லத்தஸ். சரியா வரணும். ரிஹ்லத்தஸ்.
إيلافهم رحلة الشتاء பொது போக்குல ரிஹுன்னு தான் வருது. ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னேன். ரிஹ்லத்தஸ். சேர்க்கிறது பிரச்சனை இல்லை. ரிஹுல தான் சேர்க்குதான் பிரச்சனை. ரிஹ்லத்தஸ். அது ஓத போக்குல இதே மாதிரி வரும். ஓத போக்குல மாறுது. ம். إيلافهم رحلة الشتاء رحلة الشتاء والصيف. திருப்பி ஒருத்தங்க பாப்போம். إيلافهم رحلة الشتاء رحلة الشتاء والصيف. வஸ்ஸைஃப். அந்த வஸ்ஸைஃப் صيف لا صيف சைஃப் والصيف நீட்டாம ஓதுறது பிழை. والصيف. திருப்பி வரும். إيلافهم رحلة الشتاء رحلة பிழை. الشتاء நிப்பாட்டினது சரி, திருப்பி எடுத்து ஓதுக்குள்ள மாத்துறீங்க. إيلافهم رحلة الشتاء رحلة الشتاء திருப்பி எடுக்கிறீங்க பிழை. رحلة இதா. رحلة ரிஹுல ரிஹ்ல ரெண்டு இது. நீ ரிஹுல رحلة رحلة ம். رحلة الشتاء والصيف. திருப்பி வாங்க. إيلافهم رحلة الشتاء رحلة الشتاء والصيف. இ வஸ்ஸைஃப் இங்க பிரிக்க கூடாது. அலிஃபுக்கு முன்னுக்கு தான் பிரிக்கணும். இந்த ஈயத்தான் இந்த ஐ சேரணும். இ வஸ்ஸைஃப் வேண்டா வஸ்ஸைஃப் தனியா ஒவ்வொரு மாதிரி வந்துடும். والصيف. இ வஸ்ஸைஃப் இ வந்து வாவோட அப்படியே ஜாயின் ஆகிக்கொண்டு அப்படியே போகணும். அந்த இடத்துல உடைக்கக்கூடாது. إيلافهم رحلة الشتاء رحلة الشتاء. ரெண்டு பேரை இப்ப ரிஹ்லத ஷித்த அல்ல, ஷீனுக்கு மட்டும்தான் சத்து வைக்கணும். ரிஹ்லத ஷித ரிஹ்லத ஷித ஷித ஷித்த என்று வரையில அது பிறகு شتاء ஷித. إيلافهم رحلة الشتاء பில ஷித்தன்னு வருது. சித்தல சீத்த ஷித அழுத்தி சொன்ன ஷீத ரெண்டும் பிரிக்கவும் கூடாது. ஷீத அல்ல ஷீத ஷீத. சீத்த. إيلافهم رحلة الشتاء رحلة الشتاء ரெஹுலதான் ஓதுறீங்க. رحلة ரெஹுலத ரெண்டு வித்தியாசம் இருக்குது. رحلة அப்படி ஓதணும். ஓத போகல மாறக்கூடாது. அதான் பிரச்சனை. إيلافهم رحلة الشتاء رحلة அந்த சித்தாண்டு தாள நிப்பாட்டக்கூடாது. அதில் நிப்பாட்டணும். ஈல அலிஃப்ல அலிப்புக்கு என்ன செய்யணும்? அது புள்ளி வச்ச அடி மாதிரி வரும். இஹ்னு வருமா? அப்ப சித்தா ஆஹா இந்த டாட் வச்ச இஸ்லத்தா அது ஹாவே, அது அலிஃப் இல்லையே. நீ பாடுறது சித்தா நிப்பாட்டினா கடைசியில் என்னது? ஹாக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டுறீங்க அப்படியா? அது இல்ல, அலிஃபுக்கு சுக்குன் வச்ச மாதிரி நிப்பாட்டணும். அலிஃபுக்கு சுக்குன் வச்சு அப்படி நிப்பாட்டுற பாப்போமா? ஐயோ, அதுதான்
அது மாதிரி வரும்ல. உஹ்ண்டாலும் பெல இஹ்ண்டாலும் பெல எல்லாம் ஹாசா அது எப்படி இஹ்ண்டு வரும்? நீங்க சொல்லித்தாங்க. அப்படி தரவா ஜாரியால் அப்படியா நீங்க அது சொல்றீங்க. அப்புறம் திருப்பி அலிப்பை தான் படிக்கணும் இப்ப தாக்கு வரையில இல்ல எனக்கு இந்த இந்த அதுதான் அந்த ஒரு எழுத்து தான், அதுவும் தைனம் தான். அது அது டவுட்டா தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் கேட்கும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அலிப்புக்கு சுக்குன்னு வைக்கணும். சீத்த சீத்த இந்த ஆ ரெண்டு இ படம் ஈண்டு போக கூடாது. ஈண்டு போனா பெல ஆ சீத்த எல்லாம் வராது. சீத்த ரிஹ்லத சித்த பெல அப்படியேருமா? நீங்க சீத்தன்னு தான் வரீங்க. என்ற சவுண்ட் கடைசியா காத்து சவுண்ட் வரக்கூடாது. ஆ ம் அலிப்புடைய ரிஹ்லத சவுண்ட் சித்த சீத்த பெல சீத்த ஆ சீத்த வித்தியாசம் சொல்லுங்க ரெண்டுக்கும். ஆ சித்த தாளணி பாட வேணும். சீத்த இந்த சித்த உ. நீங்க சீத்த ரெண்டு தான் நிப்பாட்டீங்க. உங்களோட பேர் அது. இங்க நீங்க நிப்பாட்டுங்க பாக்குறேன். நான் ரெண்டு மாதிரி நிப்பாரு பாருங்க. ஒன்று சீத்த ரெண்டு நிப்பாட்டுறேன் அது பேல. ரெண்டாவது ம் சீத்த சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுறேன். சித்த அது ரைட்டா? ஹாபி. நீங்க இப்ப சீத்த ஆ சித்த இப்ப தான் மட்டும் தான் வருது. சீத்த தாளா நிப்பாட்டுறீங்க. நாங்கள் அலிப்ப தனியே சென்ன மண்டால் ஸ்டார்டிங் சொல்லி தந்தீங்க. ப உ த உ ம் ரெண்டு உச்சரிக்கிறோம். அப்ப சித்த அப்படி வருமா? அது ஹாதான் சீத்த எங்க அலிப்பு வருது. உஹுன்னு தானே சொல்றேன். நான் இப்ப என்ன சொன்னேன்? உஹு பஹு தஹுண்டா சொன்னேன் நான். அப்படியே சொன்னேன். பஹு அப்படியே சொன்னேன். அப்போ காதுலாம் ஆ பிரச்சனை. பஹு அண்டா அது ஹாசன். ப உ த உ என்று சொல்லுவோம். ம் அதுல அந்த ம் ப உ என்றால் அலிப்ப கலக்கிறதா பேத்திரும். எனவே ப உ ம் ப என்று ம் நிப்பாட்டுவோம். ப ஆ அலிப் ஆ படிக்கிற நேரம் நான் எல்லாம் படிக்கணும் எல்லாம். ரெக்கார்ட வேணா ஆ போய் அலிப் எல்லாம் படி திருப்பி அலிப் அலிப் மறந்து. அப்ப ப உ ம் என்றதுல த உ ப என்றது அது அந்த ஆ கலத்த பகுதி இல்லாமல் ஆக்கினால் ப த என்று ம் நிப்பாட்டுவோம் என்று ஓதுவோம். ம் அப்ப அதே தான் இங்கேயும் ம் ஷித உ என்று நிப்பாட்ட முடியாது. கலக்குதலா அமைஞ்சிடும். அப்ப நான் இந்த ம் என்ற பகுதியை இல்லாமல் ஆக்கினால் ஷீத ம் என்று நிப்பாட்டுவோம். ம் சீத்த இந்த நீ ஷித்த ரைட்டா? அதான் நிப்பாட்டுறீங்க. நான் இஹு சொல்லலையே. ப என்ன ப சொன்னீங்க? உ ப த அப்படி வரும்ல? தஹ்ன்றான் த தஹ்ன்னு சித் வராது. ப உ த என்றதுக்கும் பஹ் ம் என்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வேற ரெண்டும் வேற. ம் த அது வேற. த கண்டா தஹ் ஆ கண்டா ஹம்சா அது ஹா அது பெரிய ஆ ஹா. ம் பஹ் தஹ் என்றதுக்கும் ப உ ம் த உ என்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ம் அது விளங்குதா முதலாவது? ஆ விளங்குது. நீ சொல்றதெல்லாம் புரியுது. எனக்கு தான் வரமாட்டேங்குது. அது சொல்லுதான் வரமாட்டேங்குது. சொல்றது விளங்குது வரலன்னா நாங்க எங்களை ஒண்ணும் செய்யல. விளங்காட்டி பிரச்சனை. எனக்கு ப உ தெரியுது. நீங்க த சொல்றீங்க. உ நான் ம் ட்ரை பண்றேன். அந்த எழுத்து மட்டும் வரமாட்டேங்குது. நான் ப உ த உ எனக்கு ப த தான் அப்படிங்கிறீங்களா? வருது. ஆ ஆ அப்படின்னா நீங்க இது அது வந்து ஆ போதையில அது வந்து த த அப்படி வருமா? அது த என்னன்னு சொல்லலையே. வராது. இப்பதானே சார் நீங்க பஹு தஹுன்னு வரான்னு சொன்னீங்களே இப்ப. அவ எப்படி ஆ ஓதல திருப்பி தஹுன்னு வரும். டக்குன்னு வராது. ம் அப்ப இந்த அங்கதான் 2 எழுத்து தான் பிரச்சனையாவே இருக்கு. ம். நானும் ட்ரை பண்றேன். சொல்லி சொல்லி தொண்டையெல்லாம் வலிக்குது. வேணா வந்த இது மாரி இல்ல. இது இது தொண்டை நீங்க சொன்ன பிரச்சனை தான் தொண்டை வலிக்கும். நீங்க உச்சரிக்கிறீங்களே உங்களோட ஓதல் தான் ஓதல கஷ்டப்படுத்தி. ம். அடிப்படையான ஓதல் வந்து மிச்சம் சிம்பிள் லேசான ஓதல். ம். எல்லா இடத்துலயும் அப்படி நஸ்தாயிலே அப்படி அன்அம்த அலைஹிம்
இதெல்லாம் மிக சிம்பிளான ஓதல். நாங்க எங்களை கஷ்டப்படுத்தினோம் என்றால், அதாவது நீங்க ம், ஓதி பழகிக்கிற ஓதல் உங்களை கஷ்டப்படுத்துற ஓதல். எனவே தொண்டையெல்லாம் வலிக்கும். 2 பக்கம் ஓதுறதுக்கு பிறகு 3ஆம் பக்கம் உங்களுக்கு ஓதுறதுக்கு மனசுல பேத்திடும். அதனால தான் சொல்றேன், ம், உங்களோட ஓதல ம், சரியான ஓதல கொண்டு வந்தால் கஷ்டப்பட தேவை. ம், நீங்க சில ம், நேரம் கஷ்டப்பட்டு தான் உங்களை நீங்க ம், வருத்தி எடுத்தான் உச்சரிக்கிறீங்க. அது பேர் அது. ம், إيلافهم رحلة الشتاء شتاء ம், شتاء شتاء என்று ஹால நிப்பாட்டுறது என்று நிப்பாட்டுறது ம், ரெண்டு பல. ம். ம். إيلافهم رحلة இஹ்லத பல. الشتاء رحلة الشتاء பிழை. رحلة الشتاء கடைசியில ஹால நிப்பாட்டீங்க. அது அதுதான் வரமாட்டேங்குது. அம்சா ஹா இ அப்படிதான் வருது. தா அது அம்சால நிப்பாட்டுறத நீங்க சொல்றீங்கல்ல ஒரு டாட் நிற்றாம நிப்பாட்டணும். அது டொட் நான் வச்சு ட்ரை பண்றேன். தட்டன் நிப்பாட்டு மேலே அதே மாதிரி தான் இது. ம். ஆ, அது ஒரு பெரிய பிள்ளை வரமாட்டேன்னு சொல்றது பெரிய ம். பிள்ளை. எல்லாம் தெரிஞ்சு ஓதலாண்டி அது பெரிய பாவம். ஆ, அப்படி ஓதுது ஹாக்கு மாத்தி இல்ல நான் நான் ட்ரை பண்றேன் தான். எப்படியாவது ஓதணும்னு தான் நானும் அந்த எழுத்துக்கு ஆரம்பத்துலேருந்து ட்ரை பண்றேன். அது சொல்லி சொல்லி பார்க்குறேன். இருந்தாலும் அந்த உச்சரிப்பு மட்டும் எனக்கு நீங்க முதலாவது வர பழகணும் அந்த சொல்லத்தான் த உ ம். த உ அதை பழங்க வச்சுட்டு அது பொருள் சித்த த உ. உ அது பொருள் ம். சித்த உ அதுக்கு வாங்க. திருப்பி த உ ஆ, தானே சொல்றோம். அப்ப அந்த உங்கிறது இல்லாம ஆக்கணுமே. அப்ப த ம். அதை பழகுங்க. த உ ஆ த த உ ரெண்டு ம். பகுதி விடுங்க. வரப்படாது இப்ப த ஆம். நிப்பாட்டணும். த ரைட்டா? ஆ த த சித்த சித இந்த வருது. சரி, வர மாட்டேங்குது. இப்ப யார் சொன்னது இப்ப? சொல் வராட்டி ம். வசனத்தை ஓதி ஓதி நிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. ம். சொல்லத்தான் பழகணும். எந்த இடம் இருந்தாலும் சரி. ஒரு ம். சொல் வரலன்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்? அந்த ம். சொல்லுக்கு சொல்லத்தான் பழகணும். சீத்த இப்ப உங்களுக்கு பிரச்சனை எந்த இடத்துலண்டா இதை நீங்க பழகணும். த சித்த இப்ப ஆ, நான் சொல்றேன் ரைட்டா? இப்ப சித்த கடைசி இப்ப சரி. இது சரி. இதான ஹம்சா வந்து இப்ப சித்த ம். கேட்டு பாருங்க இப்படி வந்துக்குன்னு சொல்லி அழகா வருது. ம். வருது. அப்ப என்ன சொன்னீங்க வர ம். ம். சும்மா ஓதினா வராது. வசனமா சும்மா சும்மா கண்ணை மூடிக்கொண்டு ஓதி ஓதி ஓதிட்டா நாங்க ஓதுற ஓதல் தான் எங்க வாயில வரும். சரியான ஓதல் வராது. ம். ம். ஓதல்ல எங்களுக்கு எந்த எந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துக்கு ம். போயிட்டு அந்த பிரச்சனையை பார்த்தா மட்டும்தான் இதான் பிரச்சனை, இதுதான் மாத்தணும். ம். அப்ப த ஷித ம். ரிஹ்லத ஷித ம். ஈலாஃபிகும் ரிஹ்லத ஷித இப்படி 5 மெத்தட்ல நீங்க பழகணும். ம். இதுவும் நான் சொல்லி தந்திக்கிறேன் ஸ்டார்டிங் கிளாஸ்ல. ம். ஒரு இடத்துல ஒரு ம். பிரச்சனை வந்துச்சு என்றால் அந்த பிரச்சனையை ம். நான் இப்படி எங்களை திருத்திக் கொள்றேன். வசனம் இதை ம். வசனமா ஈலாஃபிகும் ரிஹ்லத ஷிதா ஈலாஃபிகும் ரிஹ்லத ம். ஷிதான்னு சொன்னா கடைசி வரைக்கும் மாற ம். மாட்டேன். ஏன்? ம். எங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை அந்த பிரச்சனை நாங்கள் இங்க மாத்தணும் மாறணும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ம். நாங்களும் சும்மா ஓதி ம். ஓதி 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 தான் இப்போ. ம். 5வது பாப்போம். وتكون الجبال كالعهن المنفوش வைகு என்கிறது பிழை, கலக்கக்கூடாது. إخلا وتكون الجبال كالعهن المنفوش கல் அல்ல ஐ நீல் ஐன் ஹ கல் ஐ நீல் كالعهن المنفوش திருப்பி வருங்க. وتكون الجبال كالعهن المنفوش 6வது பாப்போம். إيلافهم رحلة பிழை. الشتاء إيلافهم رحلة الشتاء رحلة الشتاء பிழை. தா பிழை. தான் சொன்னீங்க தா
கடைசி ஹால நிப்பாட்டி தா. எங்க திரு அலிஃப் த சொல்லுங்க. த. த இது வந்துச்சா போதும் இல்ல. த வந்துச்சுதா. ம், இதா வரலையா? லேட்டா ஈலாஃபிஹிம் ரிஹ்லதஸ்ஸிதா வரல லேட்டா தா வரல. அது என்னமோ வந்துட்டு போயிட்டு எப்படி போச்சுதுங்க நீங்க சொல்லணும். ஆ ம் வந்துச்சு இது. தா ஆ திருப்பியும் சொல்றேன். அந்த சொல்லுலேருந்து திருப்பி ம் சொல்லுங்க. எழுத்துலேருந்து சொல்லுக்கு வாங்க. சொல்லேருந்து 2 சொல்ல கூட்டுங்க. அது ஒரு 3 சொல்ல கூட்டுங்க. அது ஒரு வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ம் கவனமா கேளுங்க. அந்த நுணுக்கத்தை சொல்லி தந்துக்கிறேன். என்னென்ன மாறணும். ப உ, ப த த உ 3 விதமான விஷயம் ம் சொல்லி தரப்பட்டிருக்குது. ம் குறிப்பா 4ஆம் வசனம், முதலாம் வசனம், ம் 2ஆம் வசனத்திலையும் எழுத்துக்களை ஜாயின் பண்ணி ம் ஒரு ரெடி ஆயிடுவாங்க. ம் சரி